ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் என்னோடய செய்முறையை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மோர் குழம்பு செய்யறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு முதல்ல நம்ம மசாலா பொருளாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கிற தயிருக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெலாம் வடித்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 துண்டு தேங்காய் துண்டு சேர்த்துடலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி திட்டமாக சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணும். இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இதோட சேர்த்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நான் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிற தயிரை வந்து அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சிலிப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த மோர் குழம்பை சேர்க்கறதுக்கு நம்ம உளுந்து வடை செஞ்சு மோர் குழம்பை சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம உளுந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பச்சரிசி சேர்த்துருக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் முதல்ல ஒரு ஈடு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது மீதம் இருக்கிற உளுந்தை சேர்த்துட்டு இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து அது முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமே நம்ம உளுந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. நம்ம மோர் குழம்புலேயும் உப்பு சேர்ப்போம். அதனால் உப்போட அளவு திட்டமாக சேர்த்துட்டு அந்த மாவுமே இதோட சேர்த்துடலாம். முதல்ல அரைச்ச மாவோடு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் துருவின இஞ்சி துருவலும் மல்லித்தழையை சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. அடுத்து இதில் ஒரு 5-6 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மீடியம் சைஸில் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி இதை போல் கையால் நல்லா மசிச்சு விட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரெண்டாவது உப்பு சேர்த்து அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். முதல்ல நான் உப்பு சேர்க்காமல் அரைச்ச மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும். இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டு திட்டமாக இதை போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இப்போ மோர் குழம்பு தாளிச்சிடலாம். மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பார்த்திங்கன்னா 1 போல் வெடித்து அடங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமே கலர் மாறாமல் வறுபட்டு வரணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா திட்டமாக வறுபட்டு வரணும். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நம்ம செய்கிற மோர் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் அளவுக்கு கூட வெளியிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நம்ம வெளியில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மோர் குழம்பு வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி அந்த கண்ணாடி பதமெல்லாம் தாண்டி நல்லா அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த கடலைப்பருப்பு சீரகம்லாம் கருகக்கூடாது. அந்தளவுக்கு ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சுட்டு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு நல்லா நான் எப்படி வதக்கி விட்டுருப்பேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கி விடணும். இப்படி வெங்காயத்தை வதக்கிட்டு செய்கிற மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் 3 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா திட்டமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி விழுதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அரைச்சி விழுது எடுத்தோமோ அதேக்கு ஈக்குவலாக நம்ம தண்ணி இதில் சேர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நல்லா வெந்து வரும்போது அது வந்து நல்லா திக்காக வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வச்சு சேர்த்து நம்ம கலந்து விடலாம். இப்போ தாளித்து ஊற்றுறதுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு மூடாமல் இது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலருக்காக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேம் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து நல்லா கொதிநிலைக்கு வர வரைக்கும் நல்லா கொதித்து வர வரைக்குமே இதை கலந்து விடணும். இல்லைன்னா அரிசி கடலைப்பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச அந்த விழுது பார்த்திங்கன்னா அடியில் தங்கிடும். நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டும். அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கணும். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய கொதிக்க விட்டால் அதனுடைய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வந்து இது வந்து நல்லா கொதிக்க விட்டு அதனுடைய பச்சை வாசனை சேர்த்து போயிட்டு நல்லா மணமாக வாசனை வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடணும். நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள்.
இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துலாம். உப்பு பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு வாசனையாக அந்த விழுதோடு சேர்த்து கொதித்து வரும்போதே நல்லா இருக்குது. இப்போ நம்ம தயிர் சேர்த்துட்டோன்னா இன்னும் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இது சரியான அளவில் திட்டமாக வெந்து வந்துருச்சு. அடுத்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து அடித்து வச்சுருக்கிற தயிரை வந்து இதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஒரு தடவை நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுறேன். கலந்து வச்சுட்டு ஃப்ளேம்லேருந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி நல்லா கொதித்து வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்குது பாருங்கள். கொதித்து வந்ததும் இப்போ நம்ம உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொதி வந்திருக்குது. நான் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழையை மேலே தூவி விட்டுடுறேன். இதனுடைய கொதிப்பு அடங்கட்டும். நல்லா கமன்னு வாசனையாக மோர் குழம்பு ரெடியாக ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு இதை மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம மெதுவடை செய்யறதுக்கு நான் வந்து பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வந்ததும் நம்ம இதை வந்து ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துடலாம். இந்த மெதுவடை பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஷேப்பாலாம் வந்து தட்டி சேர்க்கக்கூடாது. மோர் குழம்புக்கு நல்லா போண்டா கிள்ளியும் சேர்க்கலாம். கொஞ்சம் வந்து அன்னீவனாக இருக்கணும் அந்த ஷேப்பு. அதுதான் மெதுவடை வந்து அது வந்து மோரோடு சேர்த்து நல்லா ஊறி வாயில் வச்சு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். அதனால் மோர் குழம்புக்கு இந்த மெதுவடை செஞ்சு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் இல்லாமல் அன்னீவனில் இருந்தால் அது நல்லாயிருக்கும்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. நாங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா போண்டா ஷேப்பில் போடுவோம். இந்த உளுந்தை அரைச்சிட்டு அது அங்கங்கே ஒரு நீட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் மோரில் வந்து நல்லா ஊறி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ஷேப் இல்லாமல் அப்படியே மாவாக மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம வடையாக செஞ்சு போகிறத விட இதை போல் செஞ்சு மோரில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மோர் குழம்பும் அளவான சூடில் இருக்குது. மெதுவடையும் பார்த்திங்கன்னா மெதுவடை நம்ம போண்டா போடுறது அளவான சூடில் இருக்குது. இதை வந்து அந்த மோர் குழம்புல சேர்த்துடலாம். இது சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். நான் ஒரு 10:30 மணிக்கு இது ரெடி பண்ணிட்டேன். மத்தியானம் 1:30 மணிக்கு சாப்பிடும்போது ரொம்ப ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நம்ம இது சூடான சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்போட அளவெல்லாம் சரியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க என்னோடய செய்முறை நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மெதுவடை சேர்த்து செஞ்சுருக்கிறேன் இந்த மோர் குழம்பு ரெசிபி எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். ரோஜா கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.